ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 19ஆம் வசனம், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த வேத பகுதியிலிருந்து பேச விரும்புகிறார். மீதம் இருக்கிற ஒரு 40 நிமிடங்களை இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு கொஞ்சம் நேரம், நீண்ட நேரம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமென். கூடுமான வரை ஆரம்ப ஜெபத்துக்குள் வர பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சென்டரில் இருக்கிற கொஞ்சம் காலி சேர்ஸையும் கொஞ்சம் நிரப்ப முடிஞ்சால் நீங்கள் முன்னால் வந்து நிரப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்தில் யாக்கோபு அவன் சூரியன் அஸ்தமித்தபடியினால் இந்த லூஸ் என்கிற இடம், அதாவது பெத்தேல் என்கிற இடத்துல வந்து ராத்தங்குகிறான். பிரயாணம் செல்கிறவர்கள் பிரயாணத்திற்கு தேவையான அனைத்தையும் ஆயத்தம் செய்வார்கள். எங்கே தங்க போகிறோம், எதிலே செல்ல போகிறோம், ஆமென், எதிலே செல்ல போகிறோம், எங்கே இறங்க போகிறோம், இதெல்லாம் பிளான் பண்ணி போகிறது தான் டிராவல் பண்ணுறவங்களுடைய அனுபவம். ஆனால் இந்த யாக்கோபு எங்கே போகிறான் என்பதை அறிந்திருந்தான். எப்படி டிராவல் பண்ண போகிறோம், அந்த பிரயாணத்திற்கு என்ன தேவை என்பதை அவன் ஒன்றும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, ஒரு ஆயத்தமும் செய்யவில்லை. இந்த பிரயாணத்தில் யாக்கோபு ஆயத்தம் செய்யாதவனாக புறப்பட்டு போகிறான். போக வேண்டிய இடம் லாபானுடைய வீடு. அது ஒன்று மட்டும்தான் அவனுக்கு தெரியும். முதல் முறையாக வீட்டை விட்டு ஸ்தோத்திரம் வெளியே வருகிறான். கூடாரவாசியாக குடியிருந்த யாக்கோபு இந்த பிரயாணத்தில் தனக்கென எதையும் ஆயத்தம் செய்யாமல் வருகிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தை பெத்தேலின் அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும். பெத்தேலின் அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும். குறிப்பெடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பெத்தேலின் அனுபவம், பெத்தேலின் ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த தலைப்பிலிருந்து பேச விரும்புகிறார். ஒன்றும் ஆயத்தம் செய்யாதவனாகத்தான் புறப்பட்டு போகிறான். அந்த பிரயாணத்திற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணனா நமக்கு பணம் தேவை, அதற்கான வசதிகள் தேவை, வாகனங்கள் தேவை. இவ்வளவு சொத்து சுகம் ஆஸ்தியோடு இருந்தவன், சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் இந்த இடத்தில் வெறும் கையோடு அல்லது எந்த ஆயத்தமும் இல்லாதவனாக அவன் அப்படியே புறப்பட்டு போகிறான். பிரயாணம் செல்லுகிற பிள்ளைகளுக்கு பெற்றோர் பண உதவி செய்வார்கள். தூர இடத்துல போய் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கையில் ஒரு காசை கொடுத்து அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு தேவையானதை அனுப்பி இப்படியெல்லாம் செய்வது வழக்கம். ஆனால் இந்த தகப்பன் ஈசாக்கு இவனுக்கு ஒரு காசு கூட கொடுக்கல, ஒரு காசு கூட கொடுக்கல. யோசேப்பை விற்கிறது 20 வெள்ளிக்காசு. அப்படிப்பட்ட ஒரு சீமோன் அந்த சீமானாய் இருந்த குடும்பம், அந்த தலைமுறையில் தான் இவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில், நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் இவன் இங்கிருந்து போறதுக்கு எந்த பணமும் கையில் கொடுக்கல. ஆதியாகமம் 28:1 பாருங்க. ஒன்றை தகப்பன் கொடுத்து அனுப்புகிறான். மறுபடி இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருந்து, தூர இடத்துக்கு போற மகனுக்கு ஒன்றையும் கையில் கொடுக்கல. இவனை நேசித்து இவனுக்கு ஆதரவு கொடுத்த தாய் கூட இவன் கையில் எதையுமே கொடுத்து அனுப்பலை. உனக்கு பிரச்சனை வந்தா எனக்கு வரட்டும், நான் பார்த்துக்கிட்டேன்னு தைரியமா இருந்த அந்த தாய் கூட இவனுக்கு உதவி செய்யவில்லை. மாறாக என்னொன்றை கொடுத்து அனுப்புகிறார்கள். அதுதான் ஆதியாகமம் 28:1. அது என்னவென்றால் தகப்பனுடைய ஆலோசனை. தகப்பனுடைய ஆலோசனை தேவை. இவனுக்கு பிரயாணத்துக்கு காசு வேணும், ஆனால் அதை கொடுக்காம
ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாங்க. என்ன ஆலோசனை? இவன் எதிர்காலத்திற்கான ஒரு ஆலோசனை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த சபையிலே தருகிறது இன்றைக்கு தேவையானது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஜீவிக்க போகிறீர்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் தேவையான ஆமென் ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அத்தனை நாட்களும் நீங்கள் வாழப்போகிற எஞ்சிய நாட்களுக்கு தேவையான வார்த்தைகளை, ஆலோசனைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை மறுபடியும் ஆசீர்வதித்து ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறான். இன்றைக்கு ஆசீர்வாதமும் தேவை, ஆலோசனையும் தேவை. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதமும் தேவை, ஆலோசனையும் தேவை. இந்த ஒரு வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஆசீர்வாதமும் வந்தது, ஆலோசனையும் வந்தது. ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஆலோசனையும் வேண்டும். ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும்னா ஆலோசனையும் நமக்கு தேவை. ஆமென். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ ஊழியர்கள் மூலமா சபையில ஆமென் கர்த்தர் ஆலோசனைகளை தருகிறார். இது எதற்காக? நம்முடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக. ஆசீர்வதித்து ஆலோசனை கொடுத்தான். என்ன செய்யணும், எங்க போகணும், எல்லாத்தையும் கரெக்டா ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். இவன் கையில ஒன்றும் கொண்டு போகல. அதனால தான் நம்ம பாடல்ல கூட பாடுறோம், வெறும் கையாய்த்தான் போனான். ஃபாதர் பாடினார், கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். ஒரு கோலும் கையுமா தான் போறான், வேற ஒன்றும் அவன் கையில இல்லை. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. வெறுமையோட நிற்கிறீங்களா? வெறுமையோட நின்றுட்டு இருக்கிறீங்களா? ஒன்றும் கையில் இல்லாத மாதிரி இருக்கிறீங்களா? எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு வெறுமையோடு தான் போகிறான். இந்த பெத்தேலின் அனுபவத்திற்குள் யாக்கோபு வெறுமையோடு வந்தான். அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தை பெறான். 28ஆம் அதிகாரத்தில் வெறுமையோடு பெத்தேல்ல வந்து நிற்கிறான். 27ஆம் அதிகாரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக நமக்கு சொல்லுகிறது. 28ஆம் அதிகாரம் யாக்கோபு வெறுமையோடு நிற்கிறவனாக நாம் வாசிக்கிறோம். எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு வெறுமை. இன்றைக்கு நம்ம கையில இல்லை, எதிர்பார்த்தது இல்லை, விரும்பினது இல்லை, நாம் அடைந்தது கூட நம்மகிட்ட இல்லை, பிரயாசப்பட்டது இல்லை. யாக்கோபு எப்படியோ அவன் பிரயாசப்பட்டான் ஒரு விதத்துல, ஸ்தோத்திரம், அது கூட அவன் கையில கிடைக்கல, வெறுமையோடு தான் நிற்கிறான். இந்த காலை நேரத்தில் ஒரு வெறும் கையோட நிற்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இந்த தேவன் உங்களை அப்படியே அனுப்ப மாட்டார். வெறுமையாய் வந்தவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிறவர், வெறுமையாய் நிற்பவர்களை ஆமென் நிரப்பி அனுப்புகிறவர். அவர் தருகிற ஆசீர்வாதமே அப்படிப்பட்டதுதான். ஆண்டவர் அவனை ஜீரோவா கொண்டு வந்து பெரிய லெவல்ல டாப்ல கொண்டு போறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷன் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள கர்த்தரை நடத்துவார். ஒரு 5 பெத்தேலின் அனுபவங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். முதல் அனுபவம் 11ஆம் வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பெத்தேலின் முதல் அனுபவமும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம் பெத்தேல். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை. தகப்பன் வீட்டில் அந்த தகப்பன் இவனை சந்திக்கல. பிரயாணத்துல சூரியன் நல்ல உதிக்கிற நேரத்தில் இவனை சந்திக்கல. பெத்தேல்ல வந்த போதுதான் கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார். ஆண்டவர் சந்தித்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யாக்கோபுக்கு எங்க தெரியுமா? பெத்தேல் தான். இவ்வளவு நாளும் ஆண்டவர் ஆராதித்தான். அப்பா ஆராதிக்கிறத பார்த்திருக்கிறான், அப்பா ஜெபம் பண்றத பார்த்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம்,
நம்ம முற்பிதாக்கள், தகப்பன், தாய், தாத்தா, பாட்டி இவர்களெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், இந்த நாள் முதல் யாக்கோபே நீ என்னை ஆராதிக்கிறவனாக மாற வேண்டும். இவ்வளவு நாளும் தகப்பன் ஆராதிக்கிறத பார்த்தீங்க, இப்போ நீ ஆராதிக்கிறத உன் பிள்ளைகள் பார்க்கத்தக்கதாக, வரும் சந்ததி பார்க்கத்தக்கதாக, ஆமென், உன்னை நான் சந்திக்கிற இடம் பெத்தேல். ஆண்டவரே, எங்க முற்பிதாக்கள் எல்லாம் அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தாங்க, அது ஒரு அனுபவம். இப்பொழுது இந்த பெத்தேலின் அனுபவம் என்ன தெரியுமா? எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குகிற அனுபவம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, எனக்கும் என் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது. ஈசாக்கின் தகப்பனாக, ஈசாக்கின் தெய்வமாக அறியப்பட்டவர் இனி எப்படி அறியப்படணும்? யாக்கோபின் தெய்வமாகவும் அறியப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் பெத்தேல் அவனை சந்திக்கிறார். ஏன் நம் இப்படி ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த மூன்றையும் சொல்ற காரணம் என்ன? ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்தது போல ஈசாக்கும் ஆராதித்தான், ஈசாக்கு ஆராதித்தது போல. அதுதான் அந்த அனுபவத்தின் ஆரம்பம் பெத்தேல். யாக்கோபு தங்கின இடம் அவனுக்கு அமைதியை கொடுத்தது. வீட்டில் ஒரே போராட்டம், கண்ணை மூடினா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏசா வந்துருவான்னு பயம். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? கண்ணை மூடினா கெட்ட கனவா வருது பாஸ்டர், கண்ணை மூடினா கழுத்தை நெரிக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. இப்போ பெத்தேலில் வந்து இங்கே ஃபேன் இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்ல காட்டில் என்ன செய்கிறான்? தூங்குறான். ஸ்தோத்திரம். அங்கேயும் தூங்க விடலை ஆண்டவர், சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. சொப்பனம் வந்தால் தூக்கம் என்ன செய்யும்? கெட்டு போகும். காலையில் டயர்டாக தான் இருக்கும், ஏன்னா ஏதோ எங்கேயோ போன மாதிரி எல்லாம் இருக்கும். பெத்தேல் இவனுக்கு இந்த கர்த்தர் இவனை சந்தித்த இடம், இவனுக்கு அமைதியை கொடுத்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? அமைதி உண்டாகும். மன அமைதி எங்க கிடைக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடத்துல தான் கிடைக்கும். மன அமைதி எங்க கிடைக்கும்? ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல, இந்த சபையில தான் கிடைக்கும். பெத்தேலுக்கு வந்த போது நிம்மதியா தூங்குறான். வீட்டில் நல்ல பஞ்சுமத்தையில் தூங்கி இருக்கலாம், நல்ல தலையணை வைத்து தூங்கி இருப்பான். இங்கே தலையணை என்னதுதான்? கல்லு. எவ்வளவு கடினமா இருக்கும் பாருங்க. அதுக்கு சும்மா கீழே மண்ணிலே படுத்திருக்கலாம். எதுக்கு போய் கல்லை வச்சான்னு தெரியல, கல்லை வச்சு தூங்கி இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையிலும் நல்லா தூங்கி இருக்கிறான். ஆமென். அது ஒரு கிருபை தானே. இவ்வளவு போராட்டமான நேரத்தில் தூக்கம் வருதுன்னா ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நல்ல தீர்க்காயுசோடு இருக்கிறவங்கள பாருங்க, என்ன கவலை பிரச்சனை வந்தாலும் அழுது அந்த ஒரு நிமிஷத்தோடு விட்டுட்டு அடுத்து நிம்மதியாக சாப்பிட்டு என்ன செய்வாங்க? அவங்க வேலையை அவங்க பார்த்து தூங்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கிருபை தான். அதெல்லாம் என்னது? யாக்கோபு அங்கே தூங்காமல் கிடந்து உயிருக்கு பயந்துங்க ஓடி வந்தால் நல்ல தூக்கம், அமைதி கிடைக்கிறது. கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமைதியை கர்த்தர் தருவார். சமாதானத்துக்காக என்னென்னமோ செய்றீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க, இந்த பெத்தேலின் அனுபவத்துக்குள்ள வாங்க. அவன் தங்குகிற இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்தான். எங்க ஸ்டே பண்றானோ அந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுக்கிறான். நீங்க எந்த சபையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க, இங்க இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. யாக்கோபு தூங்குவதற்கு அன்னைக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு கல் தேவைப்பட்டது. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த தேவ சபையிலிருந்து ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் தேவையை சந்திக்க கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே ஒரு கல்லை அவனுக்கு எடுக்கிறார். அவனுக்கு தேவை இப்போ ஒரு தலையணை வேணும், ஆனால் அதே இடத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒன்று கொடுத்தார். உங்கள் தேவையை கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தில் சந்திக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் தேவைகளுக்கான ஆமென் ஸ்தோத்திரம் பரிகாரத்தை சோர்ஸ் ஆண்டவர் வச்சிருப்பார். உங்களுக்கு என்ன தேவை
அது ஆண்டவர் எங்கிருந்து தருவார்னா, நீங்கள் கர்த்தரை சந்திக்கிற இடத்திலிருந்து தருவார். பேழைக்குள் இருந்த மிருக ஜீவன்களுக்கு, நோவாவுக்கு பிழைப்பதற்கு ஆகாரத்தை எங்கிருந்து கொடுத்தார்? தினமும் காலையில் டெரஸை ஓப்பன் பண்ணுப்பா, கப்பலில் மேலே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி மேலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஏற்கனவே பேழைக்குள், ஆமென், அத்தனை நாட்களுக்கும் தேவையான ஆகாரத்தை கர்த்தர் முன்கூட்டியே உள்ள வைத்தார். நீங்க ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் முன்கூட்டியே பேழைக்குள் ஆகாரத்தை வைத்தது போல், ஆமென், இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க தேவைகள், உங்கள் பிரச்சனைகளுக்கான பரிகாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் நம்ம சர்வீஸை மிஸ் பண்ணக்கூடாது, ஆராதனையை விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடமே தேவனை சந்திக்கிற இடம்தான். மறுபடி சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடமே தேவனை சந்திக்கிற இடம்தான். கவனிக்கிறீங்களா? தேவனை எந்த இடத்துல சந்திக்கிறோம்? இந்த ஆலயத்தில் அவரை சந்திக்கிறோம். இங்கே தான் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த இரவை கர்த்தர் யாக்கோபோடு பேசுவதற்காக பயன்படுத்தி கொண்டார். இந்த இரவில் தேவனும் யாக்கோவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம். ஆண்டவர் ஏதேனை எதற்காக பயன்படுத்தினார் தெரியுமா? மனிதனோடு பேசுறதுக்காக. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனோட பேசுறதுக்கு ஏதேனை யூஸ் பண்ணார். அந்த மனுஷன் கர்த்தரோட பேச முடியாத சூழ்நிலை வந்தபோது ஏதேனை க்ளோஸ் பண்ணார். ஆமென். உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க கர்த்தரோட பேசுறதுக்காக. ஏதேனின் அனுபவங்கள் மறுபடி வேணுமா? உங்க வாழ்க்கையில் அந்த செழிப்பு, அந்த உன்னதம், அந்த மகிமையை பார்க்கணும்னா ஆண்டவர் நமக்கு தருகிற உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதற்காக? அவரோடு பேசுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. ஆமென். என்ன நீ ஆராதிக்கல? ஆதாமே, உனக்கு எதுக்கு ஏதேன்னு க்ளோஸ் பண்ணிட்டார், டோரை க்ளோஸ் பண்ணி வெளியில போனார். அப்ப ஆண்டவர் எதற்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்காக. அமைதியான கால சூழ்நிலையை கர்த்தர் ஏதேன்ல கொடுத்தார். ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியை சொல்லும் போது ஏதேனை போல மாறுங்கிறார். ஏதேன் தோட்டத்தை போல. ஏதேன் என்கிற இடம், அங்க ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த செழிப்பின் அனுபவம் மறுபடி வருவது 1000 வருட அரசாட்சியில. நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய நிலையில ஏதேனை போல கர்த்தர் இப்ப மாற்ற விரும்புகிறார். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னா எதற்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னா அவரோடு பேசுவதற்காக. என்னைக்கு மனுஷன் அவரோடு பேசுகிற அந்த உறவை இழந்து போனானோ அன்றைக்கு ஏதேனையும் இழந்து போனான். உறவை இழந்தா ஏதேனை இழந்துருவோம். எல்லாரும் சொல்லுங்க, உறவை இழந்தா. உறவு இருந்தா தானே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தகப்பனோட நல்ல உறவு இருந்தா தானே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆமென். இளைய குமாரன் மறுபடி வந்தது எதற்காகனா தகப்பனோடு உறவு கொள்வதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் வந்து அவரை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களும் ஏராளம். இரண்டாவது அனுபவம், முதல்ல சொன்ன கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம், அதான் பெத்தேலின் அனுபவமும் ஆசீர்வாதம். இரண்டாவது கர்த்தர் பொறுப்பெடுக்கிற இடம் பெத்தேல். ஆதியாகமம் 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவ்வளோ நாள் உங்க அப்பா அம்மாவுடைய கஸ்டடியில், இவ்வளோ நாள் உங்க அப்பா அம்மாவுடைய பராமரிப்பில் நீ இருந்த நல்லது. ஆனா இப்போ உன்னை பொறுப்பெடுக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்க நினைக்கிறீங்களா? பெத்தேலின் அனுபவத்துக்குள்ள வாங்க. எங்க வரணும்?
பெத்தேலின் அனுபவத்துக்குள்ள வரணும். தகப்பன் தாயுடைய பொறுப்பில் வாழ்ந்த யாக்கோபை இப்பொழுது கர்த்தர் தன்னுடைய பொறுப்பிலே எடுக்கிறார். ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். ஏன் இங்கிருந்து அங்க வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது நான் தான், உனக்கு இனி எல்லாமே நான் தான்ப்பா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குவதாக. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கைக்கு இனி எல்லாமே நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அவர் கையில உங்களை ஒப்பு கொடுக்க விருப்பமா இருக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார், உரிமை எடுக்கிறார், சார்ஜ் எடுக்கிறார். உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆண்டவர் உரிமை எடுக்க விரும்புகிறார். உங்களை கண்ட்ரோல் பண்ண, உங்களை ஆசீர்வதிக்க அவர் உரிமை எடுக்கிறார். அவருடைய பொறுப்புக்குள்ள வந்துருங்க, அவருடைய பராமரிப்புக்குள்ள இருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெத்தேல்ல வரும்போது யாக்கோபு தனி மனுஷனா, எனக்கு யார் உதவி செய்வான்? எனக்கு உதவி செய்ய அப்பாவும் இல்லை, ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில வாங்கி தர்றதுக்கு ஆலோசனை கொடுத்த அம்மாவும் இல்லை. ஆண்டவரே, தனி மனுஷனா நிற்கிறேன் என்று பெத்தேலுக்கு வந்த போதுதான் கர்த்தர் சொல்றார், நீ தனி மனுஷன் அல்ல யாக்கோபே, நான் உன்னை பொறுப்பெடுக்கிறேன், உன் கூட ஒரு தூதர்கள் பட்டாளமே இருக்கிறது என்று கர்த்தர் அன்றைக்கு அந்த சொப்பனத்திலே அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நீங்க தனி மனுஷன் அல்ல, ஆமென், உங்க கூட ஒரு தூதர் சேனை இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். என்னோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் பொறுப்பெடுக்கும் போது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பொறுப்பெடுத்தா எல்லாமே கிடைக்கும். வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள், 2 வசனங்கள்ல 5 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பிரயாணம், டிராவல் எக்ஸ்பென்ஸ். டிராவல்ல சேஃப்டி முக்கியம். பிரயாணத்துக்கு தேவையான செலவு, பாதுகாப்பு, இது ஒன்று. 2வது ஃபுட், ஆகாரம். 3வது உடை, ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். மாற்று வஸ்திரமே இல்லை. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஏன்னா அடுத்து பேக் பண்ணுறதுக்குள்ளே யார் வந்துடுவா? ஏசா வந்துடக்கூடாது. பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் நம்மளை பேக் பண்ணி அங்கே அனுப்பிடக்கூடாதுன்னு இவர் பேக்கிங்கே பண்ணலை. என்ன செய்கிறாரு? அப்படியே ஓடி வந்துட்டார். ஸ்தோத்திரம். இவன் பேக் பண்ணுறதுக்குள்ளே அவன் இவனை பேக் பண்ணி அனுப்பிடுவான். அதனால என்ன பண்ணான்? பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், உயிர் தப்புனா போதையா அப்படின்னு ஓடி வர்றான். அப்போ 3வது அவனுக்கு உடை தேவை. 4வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தோடு தகப்பன் வீட்டுக்கு திரும்பணும். பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், சமாதான வாழ்க்கை 4வது. 5வது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தகப்பன் வீடு, அங்கே தான் நான் திரும்பி வரணும். ஏன்னா நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். 5வது முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள். இது ரொம்ப முக்கியம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள். இந்த 5ஐயும் இவன் பெற்றுக்கொள்வதற்கு இப்ப யார் தான் இவனுக்கு உதவி செய்யணும்? கர்த்தர் தான் உதவி செய்யணும். இந்த 5ம் இவனுக்கு தேவை. இந்த 5ம் இவனுக்கு தேவை. ஒன்று பிரயாண பாதுகாப்பு, அதே நேரத்தில் பிரயாண செலவு. 2வது ஆகாரம். 3வது உடை. 4வது ஒரு அமைதியான வாழ்க்கை. 5வது முற்பிதாக்களின் ஆசீர்வாதம். ஏன்னா அதை வாங்கிட்டான், அனுபவிக்கணுமே. வாங்கினான், அனுபவிக்க முடியலை, இப்போ அதையும் அனுபவிக்கணும். அப்போ இந்த 5ஐயும் அவன் ப்ரேயர் பாயிண்ட்ஸாக வச்சிருக்கிறான். இன்னைக்கு உங்கள் ஜெபக்குறிப்பு என்ன? எப்படிப்பட்ட ஜெபக்குறிப்புகள் இருக்கிறது? இந்த ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 5ஐயும் ஆண்டவர் சமூகத்துக்கு ஜெபக்குறிப்பாக கொண்டு போய் இந்த 5ற்கான பதிலையும் யாக்கோபுக்கு கர்த்தரே கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பொறுப்பெடுத்தா இந்த 5ம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்தா 5ம் கிடைக்கும். என்னது? பிரயாண செலவு, பிரயாண பாதுகாப்பு 1, 2 ஆகாரம், 3 உடை, 4வது சமாதானமான வாழ்க்கை, 5வது முற்பிதாக்களின். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பொறுப்பெடுக்கன்னு விட்டு கொடுங்க.
பெத்தேலின் அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை பொறுப்பெடுக்கிற அனுபவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்ன கர்த்தர் பொறுப்பெடுத்தா எனக்கு இந்த 5 கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதுக்கு அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது பெத்தேலின் அனுபவம் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஏற்கனவே 12 வாசித்தோம். 13 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலாக கர்த்தர் நின்றார். எதுக்கு மேலே நிற்கிறாரு? ஏணிக்கு மேலே. அந்த ஏணி லாஸ்ட் எண்ட் எங்கே இருக்கு? வானத்தில் போய் இருக்கு. அது வரைக்கும் அவன் பார்க்கறதுக்கு ஆண்டவர் அவன் கண்ணை திறந்து கொடுக்கிறாரு. 3வது, அனைத்தையும் இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். 5வது பெத்தேலின் அனுபவமும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாக்கோபே, ஒன்றும் கெட்டு போகல, ஒன்றும் முடிஞ்சு போகல, நீ வெறுமையா நிற்கிற மாதிரி உணர்ற, ஒன்றும் முடிவுக்கு வரலப்பா, எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னும் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் வானத்தில் எழுந்து நிற்கிறார். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி வந்திருக்கிறீங்க? என் வாழ்க்கையில எல்லாம் பாதகமா நடந்தாலும் ஆமென், ஆண்டவர் இன்னும் என்னை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு எல்லாம் முடிஞ்சதா நினைச்சான். அவன் கையை மீறி எல்லாம் நடந்தது போல உணர்ந்தான். எவ்வளோ பிளான் பண்ணா ஒன்றும் வாய்க்கல. நம்ம பிளான் எல்லாம் எப்போ தோற்று போகுதோ ஆமென், அப்பொழுதுதான் கர்த்தருடைய பிளான் நம்மில் நிறைவேறும். திரும்ப சொல்றேன், உங்க திட்டம் தோற்று போயிட்டுனா கர்த்தர் திட்டம் உங்களில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். உங்க திட்டம் தோற்று போனதை பத்தி கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளை. அனைத்தையும் இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவராக தம்மை யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவரை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? ஏன் கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கு. என்ன மீறி எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கையில இந்த வியாதி, இந்த பலவீனம் உன் ஜீவனை எடுக்க முடியாது. அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். எதிராயிருக்கிற சூழ்நிலைகள், கொந்தளிக்கிற கடல் அலைகள், ஒரு பக்கம் சீறி கொண்டிருக்கிற காற்று படகை மோதி அடித்தாலும் இன்னும் நான் படகின் அடித்தட்டில் உறங்கிட்டு இருக்கிறேன். அது இன்னும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்தாலும் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் அனைத்தும் என் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆமென். ஒன்றும் அவர் கையை மீறி ஒரு நாளும் போகாது. நான் அவர் கையில் இருக்கிறபடியினால், அவர் என்னை பொறுப்படுத்திருக்கிறபடியினால் ஆமென், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அனைத்தும் இருக்கிறது. போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளும் போது, டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்தும் போது ஒன்றை விசுவாசியுங்கள். அன்று யாக்கோபுக்கு ஏணிக்கு மேல நிற்கிறவராக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, உன்னை ஒன்றும் ஜெயிக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன ஆண்டவர் அனைத்தையும் தன்னுடைய கரத்துக்குள் வைத்திருக்கிறவராகவே தன்னை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அவனை தைரியப்படுத்தின ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை தைரியப்படுத்துவதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒன்று முடிந்து போகவில்லை. உன் வாழ்க்கையில் ஒன்று முடிந்து போகவில்லை. ஆமென். அனைத்தும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அனைத்தும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மற்ற 2 கைகளை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அனைத்தும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரகமா ரகந்தரபா ஷகதி. நல்ல ஆவியில நிரம்பி கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல ஆவியில நிரம்பி கை தட்டி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே
உம்முடைய கரத்தில் அனைத்தும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடல் எல்லாம் சீறிக்கொண்டு வருகிறது, படகு உடைஞ்சிருங்கிற பயம், கப்பல் உடைய போது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? உடனிருந்த சீஷர்கள் எல்லாம் கதறின போது ஆண்டவர் லேட்ஸா எழும்பி நின்று, இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவரே, என்ன சொல்ல வர்றார் கர்த்தர்னா, சீஷர்களே, அற்ப விசுவாசிகளே, நம்பிக்கையில பலவீனப்பட்டுட்டீங்களப்பா, விசுவாசத்துல குறைஞ்சிட்டீங்களே, நான் தூங்கிட்டு இருந்தாலும் அனைத்தும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். ஆனா நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தூங்குறது மாதிரி இருந்தாலும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அனைத்தும் இருக்கு. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கு. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யாதது போல இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதது போல இருக்கிறது. இன்னும் உங்ககிட்ட ரொம்ப ஆண்டவர் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் நம்பின காரியங்கள்ல ஜெயம் இல்லாதது போல இருக்கிறது. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும் ஆமென், நான் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அனைத்தும் வைத்திருக்கிறேன். சகலவற்றையும் அவர் அற்புதமாய் செய்து முடிப்பார். நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி, என் வாழ்க்கையில் சகலவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் செய்வா வல்லவர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கை தட்டலாமா? ஆவியில நிரம்பி, அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புதமா செய்வார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், தெரிஞ்சவங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பேன். இந்த வசனத்தெல்லாம் அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஒன்னும் அவர் கையை மீறி போகாது. ஒரு மனுஷனும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆமென். ஒரு பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லிவிட்டு போயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எத்தனை வருஷமா, இத்தனை 2000 வருஷமா ஜெயிக்க முடியாத ஒரே ஒரு ராஜ்யம் கர்த்தருடைய சபை மாத்திரமே. 2000 வருஷமா இந்த உலகத்துல ஜெயமே எடுக்க முடியாத ஒரு ராஜ்யம் உண்டானால் அது தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே. இந்த ராஜ்யத்தை மட்டும் எந்த ராஜ்யத்தால் என்ன செய்ய முடியல? ஜெயிக்கவே முடியல. எத்தனை வருஷமா? 2024 ஆண்டுகளாக ஒரே ஒரு ராஜ்யம் தான் அப்படியே கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒரு ராஜ்யத்தின் கொடி பறந்துட்டே இருக்கு, உலகமெங்கும் பறந்துட்டு இருக்கு. அது எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் ஆகின என்கிற வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரே ஒரு கொடி தான் உலகத்துல 1000 வருஷம் பறக்க போகுது. எந்த கட்சி கொடியும் அப்படி பறக்காது. 1000 வருஷம் பறந்த ஏதாவது கொடி இருக்கா? எதுவுமே கிடையாது, இருக்க போறதும் இல்லை. ஆமென். ஒரே ஒரு கொடி மட்டும் 1000 வருஷம் பறக்கும். எத்தனை பேர் அதை பார்க்க விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1000 வருஷம் அது கொடியை இயேசு கிறிஸ்து தான் அறிமுகப்படுத்துவார். அது என்ன கொடின்னு நமக்கு தெரியாது. ஆமென். அந்த கொடியை 1000 வருஷம் பறக்க விட போறார். தெருவுக்கு தெரு பறக்க போகுது, வீட்டுக்கு வீடு கொடி பறக்க போகிறது. 1000 வருஷ அரசாட்சியில தேவ ராஜ்யத்தின் கொடி எத்தனை வருஷம்? 1000 வருடம் இந்த பூமியில பறக்கும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 1000 வருஷம் பறக்க போற ஒரே கொடி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கொடி. ஆமென். அனைத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நில்லுங்க தைரியமா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க.
சீஷர்கள் ஆண்டவர் அவ்வப்போது தைரியப்படுத்திட்டே இருந்தார். தைரியம் எப்போ வரும் தெரியுமா? விசுவாசம் தைரியத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க, எது தைரியத்தை கொண்டு வரும்? நம்ம சரீர பலன் அல்ல, விசுவாசம் தைரியத்தை கொண்டு வரும். விசுவாசத்தில் பெருக பெருக தைரியம் நமக்குள் பெருகி கொண்டே இருக்கும். அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். உலகம் அவர் சொல்றத கேட்கும். மீனை ஆண்டவர் விழுங்கி சாப்பிடாம வச்சிருக்கணும்னா சாப்பிடாம வச்சிருக்கோம் யோனாவை. எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க யோனாவை, ஆனாலும் அப்பவும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மீனெல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. காக்கா பாட்டி சுட்ட வடைய திருடி கொண்டு போயிட்டு தான் நம்ம இப்போ கதை வாசித்துருக்குறோம். ஆனால் அந்த காக்கா எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சான். ஆமென். அந்த காகம் என்ன செஞ்சது? ஆகாரத்தை கொண்டு வருது. ஆமென், ஸ்தோத்திரம். சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழா என்ன செய்வார்? மாற்றுவார். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. காகத்திலிருந்து மீன் வரைக்கும், பூச்சி வரைக்கும். ஆமனுக்கு சரியா அரிச்சு போடுன்னா பூச்சி அரிச்சிடும். அவ்வளோ குயிக்காக ஸ்பீடாக இருக்கு. நம்மகிட்ட ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தா எதையாவது ஸ்பீடாக செய்கிறோமா? எல்லாமே அசம்பந்தமாக செஞ்சு ஒரு நாளில் செய்கிறத 10 நாளாக செய்வோம். ஆனால் பூச்சி என்ன செய்யுது? ஒரு கொஞ்ச நேரத்தில் நிழலையே அரிச்சிட்டு, வெயில் வெயில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருக்குன்னு வைங்களேன், மதிய வெயில். 4 மணி நேரத்தில் என்ன செஞ்சுது? ஒரு செடியையே காலி பண்ணிட்டு. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேலையை, ஊழியத்தை நல்லா துரிதமாக செய்யணும். அல்லேலூயா. 4வதாக ஆதியாகமம் 28:13 அதற்கு மேலாக ஆமென், கர்த்தர் நின்று அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எல்லாரும் சொல்லுங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 4வது பெத்தேலின் அனுபவமும் ஆசீர்வாதமும். எனக்காகவும் என் சந்ததிக்காகவும் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொந்தமாக சுதந்தரிக்க செய்வார். சொந்தமாக சுதந்தரிக்கிற ஆசீர்வாதம். அதான் 4வது பெத்தேலின் ஆசீர்வாதமும் அனுபவம். சொந்தமா தருவார் உங்களை நம்பி. எதெல்லாம் ரெண்டுக்கு இருக்கு, வாடகை வீடா இருந்தா சொந்த வீடை சீக்கிரம் தருவார். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனைகளை செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வாகனம் இல்லைன்னா நல்ல வாகனங்களை சொந்தமா தருவார். எதெல்லாம் தேவை எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த பொருளெல்லாம் மற்றவங்கிட்ட அப்பப்போ வாங்கி இரவலா வாங்கிட்டு போறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நீங்க விசுவாசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை எனக்காக, சிலர் சொல்லுவாங்க எங்க பிள்ளைகள் அனுபவிச்சா போதுங்க, அவங்க நல்லா இருந்து போட்டோம். ஆண்டவர் சொல்லாரு, பிள்ளைகளுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை தரப்போற இல்லை, நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காகவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கும் உன் சந்ததிக்கும். அப்படின்னா அர்த்தம், முதல்ல யாக்கோபே இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் உன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருந்தா உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். உனக்கும் உன் சந்ததிக்கும், அந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நாங்க பட்ட பிரயாசம், நாங்க பட்ட தியாகத்துக்கு ஆமென், எங்க சந்ததி அனுபவிக்கிற நல்லது, அதே நேரத்தில் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆசீர்வாதங்களை நீங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தலைமுறைகள் பார்த்துக்கிட்டோம், நம்மளால அனுபவிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அதை பார்க்க அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். யோபுவை ஆண்டவர் மறுபடி ஆசீர்வதிக்கும் போது அவன் அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் தர ஆசீர்வாதம் 4வது அதான், சொந்தமாக சுதந்தரிக்க தருகிறவர். 5வது பெத்தேலின் அனுபவம் ஆசீர்வாதம் என்னவென்றால் விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம். 14ஆம் வசனம் ஆதியாகமம் 28:14.
உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அதான் விரிவாக்கம். பரம்புகிறது. உங்க வேலையை ஆண்டவர் விரிவாக்கம் செய்வார். உங்க பிசினஸ் ஆண்டவர் விரிவாக்கம் பண்ணுவார். பல பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஊழியத்தை கர்த்தர் விரிவாக்கம் செய்ய உதவி செய்வார். இந்த சபையை கர்த்தர் இன்னும் பல மடங்கு விரிவாக்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு அடித்தளத்தை போடுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? விரிவாக்கம். ஐந்தாவது பெத்தேலின் அனுபவமும் ஆசீர்வாதம் என்னவென்றால் விரிவாக்கம். நீங்க விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். இருக்கிறது போதும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே இன்னும் ஒரு விரிவாக்கத்தை பார்க்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சென்ட் நிலம் கூட இப்ப யாக்கோபுக்கு இல்லை. இந்த இடத்துல ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேங்கிறார். நீ மேற்கையும் கிழக்கையும் பரம்புவாய். விரிவாக்கமாயிரும் ஆசீர்வாதம். ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாதவனை பார்த்து சொல்றாரு, நீ இவ்வளவு பெரிய ஆளா மாறுவன். யாராவது நம்ப முடியுமா? ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் நம்ப முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம நோக்கி வருகிறது. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது குழந்தை இல்லாம நிற்கிறான். வெளியில கூட்டிட்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவர் ராத்திரி நட்சத்திரத்தை காட்டுறார். பாருப்பா, நட்சத்திரத்தை எண்ணி பாரு. எண்ண முடியாது ஆண்டவரே. அது மாதிரி உன் சந்ததி எண்ண முடியாது. ஆனா சந்ததிக்கான அறிகுறியே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கினவர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு சோர்ஸ் கூட வேண்டாங்க. ஆமென். 5 அப்போ 2 மீனை வச்சும் போஷிக்க முடியும். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கவும் அவரால் முடியும். இருப்பதை பெருக செய்யவும் முடியும். இல்லாததை உருவாக்கவும் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விரிவாக்கம் தேவை. இந்த சபையை கர்த்தர் இன்னும் பல மடங்கு விரிவாக்கத்திற்குள் கொண்டு போவாராக. விசுவாசிச்சா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, இந்த விரிவாக்கம் போதாது, இந்த வளர்ச்சி போதாது, இன்னொரு விரிவாக்கத்தை நாங்க பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. இந்த பூமியே உனக்கு தருவேங்கிறார். நீ படுத்திருக்கிற இதெல்லாம் உனக்கு தான்ங்கிறார். எப்படி ஆண்டவரே? ஒரு தனி மனுஷனா போறான் வெறும் கையோட. கர்த்தர் சொன்ன செய்வாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தைரியமா ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அவர் சொன்ன செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன செய்வார். யாரும் மாற்றவே முடியாது. அவர் எழுதினதுதான். அவர் சொன்னது சொன்னதுதான். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னது மாற்றவே மாட்டாருங்க. கவலைப்படாதீங்க, அவர் சொன்ன நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. விரிவாக்கம். பெத்தேலின் அனுபவமும் ஆசீர்வாதத்தில் 5வது என்னது? விரிவாக்கம். உன் எல்லைகளை விரிவாக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இருக்கிறதையே வச்சு ஒப்பேத்த கூடாது. இன்னொரு விரிவாக்கத்துக்குள்ள போகணும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடம் போதுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் இதை பிரம்மாண்டமா அழகா மாத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். சுத்தி நல்ல அருமையான தோட்டம் மாதிரி ஆக்கி உள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அளவில் இன்னும் இந்த ஆலயத்தின் தரத்தை மேம்படுத்தணும். ஆமென். அதே மாதிரி ஆத்துமாக்களையும் மேம்படுத்தணும். ஆத்துமாக்கள் பெருகணும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2-3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உங்க மனம் விரிவாகட்டும். உங்க எல்லைகள் விரிவாகணும்னா முதல்ல உங்க மனசு விரிவாகணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க மனது. ஆபிரகாமுடைய எல்லையை விரிவாக்க முன்னால அவன் மனசை விசாலமாக்குகிறார். ஏன்? உட்கார சேர் இருக்குல்ல, மைக் இருக்குல்ல, இதுக்கு மேல இங்க என்ன விரிவாக்கணும்னு யோசிக்கப்படாது. இன்னும் பல ஆயிரங்கள் லட்சங்கள் இங்க ஆராதிக்கிறதுக்கு இன்னும் இந்த தரத்தை எல்லாம் மேம்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருநெல்வேலியிலே நம்பர் 1 சர்ச்சா ஒரு நாள் மாறும். கர்த்தர் மாற்றி காட்டுவார். விசுவாசித்தா மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அற்ப ஆசை பாஸ்டர், ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நம்ம உழைக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம விதைக்கணும், நம்ம கொடுக்கணும், நம்ம வளர்ச்சியை பார்க்கணும். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? போதும். இவ்வளவு பேர் நீங்க எழும்பி அல்லேலியா சொல்றது விரிவாக்கத்திற்கான ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஆத்துமாக்கள் வந்து இந்த சபையை விரிவாக்கத்துக்கு நேராக கொண்டு போகணும். திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஆண்டவர் சில தடை விரிவாக்கத்தை தடை பண்ணாதீங்க. ஊழியத்தின் விரிவாக்கம் தேவை. ஆமென். உங்க வாழ்க்கையில் ஒரு விரிவாக்கம் தேவை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இதெல்லாம் நிரம்பினக்கு அப்புறம் இல்லை, நிரம்பும் போதே கர்த்தர் இன்னும் விரிவாக்கத்தை தருவாராக. ஸ்தோத்திரம். அங்கே 54ஆம் அதிகாரம் ஏசாயால 3ஆம் வசனம், வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். 5வது விரிவாக்கத்தின் ஆசீர்வாதம். இந்த 5 அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும்னா 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 28:17 இந்த 5 அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் வேண்டாம், 3 அனுபவங்கள் நமக்கு வேண்டும். ஆமென். இந்த 5 ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எந்த அனுபவம் வேணும்? 3 அனுபவம் வேண்டும். முதல் அனுபவம், தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 28:17 சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? வானத்தின் வாசல். அப்போ தேவனை குறித்து, தேவ சபையை குறித்த பயபக்தி. 5 ஆசீர்வாதங்களை பெறன்னா முதலாவது என்ன அனுபவம் வேண்டும்? தேவ சபையை குறித்த பயபக்தி. தேவனுடைய வீடுன்னா அதுக்கு ஒரு பயபக்தி, அதுக்கு ஒரு ஹானர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்துடணும். ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை, உபவாச ஜெபம், அதுக்கு ஒரு மதிப்பு. அந்த ஜெபத்தில் பயபக்தியாக பங்கெடுக்கணும். 2வது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்கனவே வாசித்த வேத பகுதி. தனக்கான அனைத்திற்கும், ஆமென், தன் தேவைகளுக்காக கர்த்தரையே சார்ந்து கொண்டான். 2வது என்ன அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகளுக்காக யாரை சார்ந்து கொள்ளணும்? எல்லாரும் சொல்லுங்க. 5 குறிப்பை ஏற்கனவே சொன்னேன். அந்த 5ஐயும் யார்கிட்ட தான் டிமாண்ட் பண்ணான்? ஆண்டவர்கிட்ட தான் எதிர்பார்த்தான். அப்பாட்ட எதிர்பார்க்கல, பரம தகப்பன்ட்ட எதிர்பார்க்கிறான். உங்க தேவை, உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு இப்ப அவர்கிட்ட டிமாண்ட் பண்றான், இதெல்லாம் எனக்கு நீங்க தாங்க. இதனடா வம்பா போச்சுன்னு ஆண்டவர் சொல்லல, கேட்டதை கர்த்தர் செஞ்சார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆமென். கேட்டதை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். 3வது கடைசியா ஆதியாகமம் 28-22 ஒரு பொருத்தனை செய்து அந்த இடத்துல பெத்தேலின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றான். 5 ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னா 3 அனுபவங்கள் தேவை. 1 தேவனுடைய வீட்டு சபையை குறித்த பயபக்தி. 2வது நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரையே சார்ந்து கொள்வது. 3வது பொருத்தனை செய்து நிறைவேற்றுவது. எல்லாரும் சொல்லுங்க, பொருத்தனை செய்து. அவன் ஒரே ஒரு பொருத்தனை தான் செஞ்சான். ஆண்டவரை, எந்தெந்த விதத்தில் எனக்கு வருமானம் வருதோ எல்லாத்துலேயும் 10ல் 1 பகுதியை உமக்கு என்ன செஞ்சிருவேன்? தசம பாகமாக கொடுத்துருவேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரை தேவ சபையில், இந்த ஆலயத்தில் உங்கள் வருமானத்தில் 10ல் 1 கொடுக்கலன்னா இன்றையிலிருந்து தீர்மானத்தோடு, பொருத்தனையோடு, ஆண்டவரை மாதந்தோறும், ஆமென், எனக்கு வரும் வருமானத்தில் எல்லாம் 10ல் 1 உமக்கு இந்த ஆலயத்தில் தசம பாகமாக செலுத்துவேன். அல்லேலூயா. அதை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, தொடர்ச்சியாக செய்ய கிருபை தாங்கப்பா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று